கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். வேறு தேசத்திலே வேறு சூழ்நிலையிலே அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 20 ஆகிய வசனங்கள். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. 9ஆம் வசனத்திலே, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை மகதலேனா மரியாள் அறிவித்தாள். ஆனால் சிலரோ நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. கூடையே இருந்த சீசர் தான், ஆனால் நம்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்திலே, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. மறுரூபமாய் தரிசனமானார். இயேசு உயிர் தெழுந்த பின்பாக மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் நம்பவில்லை. அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சீசர்கள் கூடயே தான் இருந்தாங்க, ஆனால் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவிசுவாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சந்தேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ இன்னைக்குள்ள செய்திக்கு நம்ம வருவோமே. நிறைய குடும்பத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் மூலியமா பேசியிருக்கிறார். நம்ம வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் மூலியமா சில குடும்பத்தில் பேசிகிட்டு இருப்பார். சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, அந்த வேத பகுதியை தியானிக்கும்போது வசனத்தின் மூலியமாக சில குடும்பத்தில் பேசிகிட்டு இருப்பார். இப்போ என் வாழ்க்கையில் நான் ரியலாக சொல்ல முடியும். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது வசனத்தை பேசும்போது ஆவியானவர் பேசுவார். அதில் எனக்கு என்னென்ன வெளிப்படுத்துகிறாரோ அதில் உடனே எழுதி வச்சுருப்பேன். இது போக நம்ம சர்வீஸுக்கு போகிறோம், அங்கே சர்ச்சில் பேசுவாங்க, அதில் ஒரு வார்த்தை நமக்கு தொடப்படும், அந்த வார்த்தை எனக்கு தான் நமக்கு தான் சொல்லி நம்ம எடுத்து எழுதி வச்சுருப்போம். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ, வீட்டில் ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு காரியத்திலே வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஆனால் இது கூட இல்லை, வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஒரு மரணம், வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஃபேமிலியில் மட்டும் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதையும் ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூமியிலே எல்லாமே நடந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை,
கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று அழகா எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையிலே அதிகாலை வேளையிலே ஒரு 1/2 மணி நேரம் வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே வேற வேற தேசத்துக்குள்ள நீங்க இணைந்து கேட்குறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, எந்த அளவுக்கு கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கு. சீசர்களுக்கு நம்பிக்கை குறைய இருக்கு, சந்தேகம் கொஞ்சம் கிடக்கு, அவிசுவாசம் உள்ள கிடக்கு. இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு அவிசுவாசமோ ஒரு சந்தேகமோ இல்ல நம்பிக்கையில கொஞ்சம் குறைய இருக்கு அப்படின்னா, அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வார். அதுதான் முக்கியம். எது முக்கியம் அப்படின்னா, இப்ப என் இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் அவிசுவாசம் கிடக்கு, கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு, கொஞ்சம் சந்தேகம் கம்மியா இருக்கு அப்படின்னா என்னை கடிந்து கொள்வார். ஏன் இப்படி அவிசுவாசமா இருக்கு? ஏன் உனக்குள்ள நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது? ஏன் உனக்குள்ள சந்தேகம் வரும்னு சொல்லி கடிந்து கொள்வார். கடிந்து கொள்வார்னு நீங்க வேற எதுவும் நினைக்கக்கூடாது. தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுவார். அவர் நம்முடைய பரம தகப்பன். நம்மகிட்ட பேசுவார். ஏன் சந்தேகப்படுற? ஏன் அவிசுவாசமா இருக்கு? ஏன் உனக்கு நம்ப முடியல? அதை நம்ம இன்னொரு மெத்தட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மளை படைத்தவர், நம்மளை பாதுகாக்கிறவர், ஜீவனை தந்து நம்மளை பாதுகாக்கிறவர். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அப்ப இந்த பூமியில நம்ம பரிபூர்ணமா வாழணும். அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்ட பின்பாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜீவன் பிளஸ் தீர்காயுசு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம். ஆனா நம்ம வீட்டில் இல்லை நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் சொல்லி வரும்போது பயம்தான் நிறைய குடும்பத்துல ஆளுகை பண்ணுது. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த கொரோனா நேரத்துல தன்னால பயந்து சில குடும்பத்தை செத்தே போயிட்டாங்க. பயத்திலே என்ன ஆயிரும் ஏது ஆயிரும் சொல்லி அதுலயே போயிடுவாங்க. அப்படின்னா என்ன பிறகு அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். அவர் என் கூட இருக்காரு, எனக்கு எதுவும் வராது. அதே போலதான் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என் கூட இருக்காரு, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு, அதிசயம் நடக்கும். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு, கிருபை தந்திருக்காரு, பரிசுத்தாவில நிரப்பி இருக்கிறாரு, அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே அதிகமா இருக்கா? அதை நம்ம தான் கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். இதையே நம்ம காலையில பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, ஆனால் இந்த நம்பிக்கை, விசுவாசம் சில குடும்பத்துல நம்பிக்கை குறையதான் இருக்கு. சில குடும்பத்துல அவிசுவாசம் கொஞ்சம் குறையதான் இருக்கு. சில குடும்பத்துல கொஞ்சம் சந்தேகமும் உள்ள கிடக்கு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் உள்ள இருந்துச்சு அப்படின்னா கடிந்து கொள்வார். வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அதனால நீங்க காலை வேளை செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, நான் வசனத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்றேன். என் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பரலோகம் பார்த்து தான் ஆசீர்வதிக்கும். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவருக்கு பிரியமானபடி நீங்க வாழ்றீங்களோ, அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை, விசுவாசம்
அதுதான் முதல் பாயிண்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணுமா, சந்தேகம் வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, நம்பிக்கை இல்லாத தன்மை வரக்கூடாது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அவர்கள் நம்பவில்லை. கூடயே இருந்த சீசர்கள் தான் இயேசு உயிரோடு இருக்கும்போது அழகா சீசர்கள்ட்ட சொன்னார், பாடுபடணும், சிலுவையில் அறையப்படணும், 3ஆம் நாள் எழும்பணும், எல்லாமே சீசர்கள் சொல்லியிருக்கார். வசனம்லாம் தெளிவா இருக்கு. கூடயே இருந்த சீசர்கள்ட்ட சொல்லிட்டே இருந்திருக்கார். ஆனால் அவர்கள் நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலே தொடக்கத்திலிருந்தே சிலுவை என்னும் இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தார். சீசர்களை பார்த்து சொன்னாரு, இயேசு தான் பாடுபட்டு சிலுவையில் மரிக்க வேண்டியதன் அவசியத்தை தமது சீடர்களுக்கு போதித்த பொழுது பேதுரு அதை குறித்து அவரை கடிந்து கொள்ள துணிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று மிக தெளிவாக பேதுருட்ட சொன்னார். இந்த அதிகால வேளையிலே நமக்கு என்ன செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தரை குறித்து அந்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு? சீசர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக சில சீசர்களுக்குள்ளே நம்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அவிசுவாசம் உள்ள இருந்துச்சு, இன்னொரு பக்கம் சந்தேகம் உள்ள இருந்துச்சு. அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஏன்? நம்ம இருதயத்தை தேவன் பார்க்கிறார். மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பான். நம்ம எல்லாரும் முகமுகமா சந்திச்சா முகத்தை பார்ப்போம். ஆனா தேவன் நேரடியா இருதயத்தை பார்ப்பார். நம்முடைய சிந்தனை அறிந்துதான் பேசுவார். சில குடும்பத்துல ஏன் தடைன்னு சொல்லி பார்க்கும்போது சிந்தனையிலே தேவையில்லாம உலக காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருதயத்துக்குள்ள உலகத்துல நிறைய காரியங்களை கொண்டு இருதயத்துல வச்சிருப்பாங்க. பகல் நைட்டு எல்லாம் உலகத்துள்ள காரியம் தான் இருக்கும். பரலோகத்தை குறித்த காரியம் இருக்காது. ஆனா காலையிலும் ஜெபம் பண்ணிடுவாங்க, நைட்டும் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா இருதயம் பார்த்தா உலகத்தை சார்ந்தே இருக்கும். சரி, அந்த உலகத்தை சார்ந்து இருக்கு, அது எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன காரியமா இருக்கும். ஒண்ணு கடனா இருக்கும், இல்ல பேங்க்ல நகை இருக்கும், இல்ல ஒரு பேங்க்ல லோன் இருக்கும், இல்ல சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கும், இல்ல வீட்டுல கணவர் சரியில்லாம இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பிள்ளை சரியில்லாம இருக்கும், இல்ல வீட்டுல ஒரு பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருக்கும், இல்ல மாமியார் பிரச்சனை இருக்கும், இல்ல மருமக பிரச்சனையா இருக்கும், இல்ல குடும்பத்துல ஒரு பிள்ளை இல்லாம இருக்கும். இப்படி ஒரு சின்ன சப்ஜெக்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் அதையே யோசித்து அதை விட்டு அடுத்தல வெளியில வரணும்ல. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா? ஒன்றும் இல்லை, காலைல செல்போன் கையில் எடுக்கிறீங்க, சார்ஜ் வேணும், நெட்டு ஆன்ல இருக்கணும். நீங்க எந்த நாட்டில இருந்து கேட்டாலும் சரி, யூடியூப்பை ஆன் பண்ணி பார்க்கணும். ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். ஒன்று, செல்போனில் சார்ஜ் இருக்கணும், 2வது நெட் இருக்கணும், 3வது யூடியூப் ஆன் பண்ணி பார்க்கணும். இதுக்கே ஒரு 3 பாயிண்ட் தேவைப்படுது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என் நம்பிக்கை எப்படி இருக்கு? அது முதல் பாயிண்ட். இயேசு மேல வச்ச விசுவாசம் எப்படி இருக்கு? அது 2வது பாயிண்ட். சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சந்தேகம் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால கால வேளையிலே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கால வேளையில இணைந்திருக்கும் போது உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. 15ஆம் வசனம். பின்பு
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி முதல்ல கடிந்து கொண்டு அவிசுவாசத்தை வெளியே தூக்கி போட்டாரு. அடுத்தாப்புல சீசர்களுக்கு ஒரு வேலை கொடுக்காரு. தேவ சித்தம் என்ன? உலகம் முழுவதும் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் சிலுவையில் தாமே சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த சுவிசேஷம் முழு உலகத்துக்குள்ளேயும் போய் சேர வேண்டும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய், உலகம் எங்கும் போய், சீசர்கள் அப்படின்னாலே உலகம் எங்கும் போகக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லார் மேலும் விழுந்த கடமை. சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், சீசர்களுக்குள்ள வேலை. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களோ நம்ம எல்லாருமே சீசர் தான். சீசர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்காகனா சுவிசேஷம் அறிவிக்கணும், பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். 2015 நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 1/2 கோடி கடன், 55 லட்சம் கடன். அதுக்கப்புறம் வீடை விற்றேன், நகை விற்றேன், வியாபாரத்தை விட்டுட்டேன், நஷ்டப்பட்டேன், சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். 2016 40 நாள் உபவாசம் இருந்து மிஷினரியா போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதான் இதயத்துல பாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சில் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சு, அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது, பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போது சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி தான் ஜெபிப்பேன். என் இதயத்துல அந்த ஒரு பாரம் இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினாலே யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருப்பேன். என் இதயத்துல அப்படி ஒரு பாரம். இந்த அதிகால வேளையிலே முதல்ல நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? நம்ம கையில பைபிள் எடுத்து ஆழமா வாசிச்சாதான் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதையும் ஏன் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க அந்த செல்போன் வந்துச்சு. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. என்ன செய்யனே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது கையில பைபிள் தூக்கிட்டு போறதோட சரி, அந்த ஆளை வீட்டுல இருந்து வச்சிடுறது. கையில பைபிள் எடுக்கிறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆனா என் வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தம் ஏன் இன்னும் நிறைவேறல? நல்ல கேள்வி கேட்பாங்க. ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, துதிக்கிற பழக்கம் இல்லை, வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லை. இவ்வளவு காரியம் இருக்குல்ல. புறப்பட்டு போய் எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். சீசர்களை பார்த்து இப்படி சொல்றாரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு மேல விசுவாசம் இருக்கு, விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மேல எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஞானஸ்தானம் பார்த்தா எடுக்காம வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. என்னோட சில குடும்பத்துல ஜெபிக்கும்போது வருவாங்க, எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்படியா அப்படிமே. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போயிட்டுங்க அப்படிமா. சரி, எத்தனை வருஷமா? 7 வருஷமா. சரி, அப்புறம் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், ஞானஸ்தானம் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பேன். இன்னும் எடுக்கல அப்படிம்பாங்க. அப்படியே சொல்லுவாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இருக்கு, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் பெற்றவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ள தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அந்த குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். சில குடும்பத்துல விசுவாசிக்காம இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பாங்க, அவங்க தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தா அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அந்த குடும்பத்துல சாபம், பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லாம பலவிதமான குழப்பத்தோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு, சில குடும்பத்துல மரண தருவாயில போராடிட்டு கூட இருப்பாங்க. வெளியே தெரியாது. அதையும் ஏன் காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான், தண்டனைக்குள்ளா தீர்க்கப்படுவான். இப்ப நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, தண்டனை அப்படின்னாலே தேவனுடைய தண்டனை ஒரு வீட்டுல இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல பிரதர், முதல்ல போய் ஞானஸ்தானம் எடுங்க, ஞானஸ்தானம் எடுத்தா வீட்டுல பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுக்காத வீட்டுக்குள்ள தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறோம், விசுவாசித்தா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுங்க. எடுத்தா அந்த குடும்பம் முதல்ல ஆசீர்வாதமா மாறும். இல்லை நான் இப்போ எடுக்க மாட்டேன், நான் ஒரு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், அது உங்கள் இஷ்டம். ஏன்னா சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம், பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படும். ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு கடமைக்கு, இல்லை வீட்டில் பிரச்சனை நிறைய இருக்கும், அது நிறைய பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசியாதவனும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்துருவான்ப்பா. சில குடும்பத்துல விசுவாசம் இல்லாம இருப்பாங்க, அவங்க தேவனோட தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈஸியா சொன்னா புரியும். விசுவாசிக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, அவங்க ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. சில குடும்பத்துல விசுவாசமே இருக்காது, அவங்க தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தாப்புல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சீசர்களுக்குள்ள அதிகாரம். இரண்டாவது, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக சீசர்கள்ட்ட சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அடையாளங்கள் ஆவன. உங்க வீட்டுல டைரி இருந்தா முக்கியமான வசனம் எழுதி வைங்கப்பா. மறுபடியும் சொல்றேன், முக்கியமான வசனம் எழுதி வைங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஊழியம் பண்றேன், எழுதி வைங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஒரு அடையாளம் இருக்குல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அது என்ன அடையாளம்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது முதல் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க பிசாசை துரத்துவாங்களாம். ரெண்டாவது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்போ கடைசி காலத்திலே நவமான பாஷைங்களாம் பேசுறாங்களோ அவங்களாம் விசுவாசிகள் அர்த்தம். எங்கெல்லாம் பிசாசு துரத்துறாங்களோ அவங்கெல்லாம் விசுவாசிகள் அர்த்தம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 28 போட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையிலே சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் சர்ப்பத்தினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில நிறைய ஜனங்கள் சிறையிருப்புல அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும்போது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும்போது அந்த சர்ப்பங்கள் அவங்கள விட்டு வெளியில போயிடும். பிசாசு பிடிச்சிருக்கிறாங்களா, அவங்க விழுந்துருவாங்க. அங்க அடையாளம் நடக்கும்.
அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க, நவமான பாஷையை பேசிட்டு இருப்பாங்க. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சத்துரு என்ன போராட்டம் கொண்டு வந்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதிலிருந்து வெளியில வந்துருவாங்க. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வியாதி பரிபூர்ணமா சுகமாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் குணமாயிரும். கைகளை வைக்கும்போது பரிபூர்ணமான சுகம் உண்டாகும். அதனால விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளம் லாபனே. அவங்களுடைய அடையாளங்கள் முதல்ல என்ன அப்படின்னா, பிசாசை துரத்துவாங்க. 2வது அந்நிய பாஷை பேசுவாங்க. 3வது சர்ப்பங்களை எடுப்பார்கள். 4வது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சில வீட்டிலலாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, விசுவாசியா இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, விசுவாசியா இருப்பாங்க. அந்த வீட்டில் போய் பார்த்தா, அவங்க வீட்டில் பார்த்தா பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நிறைய பிரச்சனை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஜெபம் பண்ணி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். அப்படி நிறைய குடும்பம் உண்டு. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் வைத்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். இப்போ சீசர்கள் டியூட்டி ஸ்டார்ட், வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் புறப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய கட்டளை என்ன? புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். சீசர்கள் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, நம்ம எல்லாருமே சீசர் தான். சீசர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்காக கற்பனை கை கொண்டு கட்டளை கீழ்ப்படிந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். இப்போ கடைசி காலத்திலே இப்போ நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போமே. நிறைய குடும்பத்திலே புறப்பட்டு போக மாட்டேங்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2வது பிரசங்கமும் பண்ண மாட்டேங்காங்க. அதுவும் பிரச்சனையாக இருக்குது. சில குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, வீண் வார்த்தை, பரிசுத்தவான்களை தப்பாக பேசி பாவத்துக்குள்ளேயும் தண்டனைக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் போய் சிக்கிக்கொள்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்தவான்களை தப்பாக பேசும்போது பாவத்துக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க, சாபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க, தேவனுடைய தண்டனைக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க. ஆனால் விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் என்ன வேலை கொடுத்தாரு அப்படின்னா, புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்னாரு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிங்க, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிங்க, புறப்பட்டு போங்க, சுவிசேஷம் அறிவிங்க. இதான் நம்ம மேலே விழுந்த கடமை. பிரசங்கம் பண்ணணும், போதிக்கணும். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கியம்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் ஊழியத்திலே அற்புதம் நடக்க, அதிசயம் நடக்க, விடுதலை உண்டாகுது, வியாதிஸ்தர் மேலே கையில் வைக்கும்போது சுகமாகுது. எல்லாமே அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து, கிரியை அப்படின்னா செயல். புறப்பட்டு போகணும், 2வது பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்திலே நிறைய காரியத்திலே தடை காணப்படுது அப்படின்னா, புறப்பட்டு போகாமல் இருக்காங்க, பிரசங்கமும் பண்ணாமல் இருக்காங்க. புறப்பட்டும் போகணும், பிரசங்கமும் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அப்போ ஊழியத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும்,
நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்து வேத வாக்கின்படி உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷமா அறிவிக்கும்போது வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன் என்று எழுதப்பட்டு. அதான் கடைசி பாயிண்ட். அப்ப இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பாக கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், அது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிரும். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 20 வரைய தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. உங்க பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டாங்க, அது 100 மடங்கு செயல்படணும். அவங்க இதயத்துக்குள்ளே வசனத்தை ஆவியானோர் அப்போ பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் வேலடை விடட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமையால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ அப்பா, உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். உங்கள் பிள்ளைகளே கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்க. சகலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திடும். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. கற்பதினியாக ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. தாயும் மூலியமாக கூட இருந்து ஆசிரிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்தில் குழப்பங்கள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரிங்க. பலனிலை திறந்து ஆசிரிங்க. காலை வேளையில் வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, வேறு நாட்டில் இருக்காங்க, வாலிபு பிள்ளைகள், வாலிபு பையன் அணிந்திருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னு கர்த்தரே கூட ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதனம், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு சோதனம், கர்த்தர் கூட இருந்து ஞாபக சக்தி தாங்க. படித்த பாடங்கள் ஞாபகம், பிள்ளைகளோட கரத்தை நீங்கள் பிடிங்க. கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இன்னைக்கு உள்ள எல்லா தேவைகளும் சந்திங்க. வெளிநாட்டு கொஞ்சம் ஆசைப்படுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க. எனக்கு என்ன வேலை கிடைச்சா பரவாயில்ல, அப்போ வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. கர்த்தர் வாசல் தந்து விடுங்க. இந்த நாளின் சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோட குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழுமுல கரத்தில் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். வாலிப பிள்ளைகள் ரட்சிக்க விடணும், வாலிப பையன் ரட்சிக்க விடணும். சுவிசேஷ பாரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்துலையும் தாங்கப்பா. ஆத்துமா பாரம் தாங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு தரப்பில் நிற்கிற பாரம் தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கும். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கல்வாரி அன்பிலால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்ட முதியோர் எல்லாரும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்கள் பிள்ளைகள் ஆசிரிங்க. இன்னைக்கு என்னென்ன தேவைக்கு அஜிக்கிறோம் எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. இந்த மாசத்திலே உமக்கு பிரியமானபடி மட்டும்தான் நாங்கள் வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தயக்கூட கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டு. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.